கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ரட்சிப்பை குறித்த உபதேசம் என்கிறதான தலைப்பின் கீழாக நாம் தொடர்ந்து செய்திகளை கேட்டு வருகிறோம். இதுவரைக்கும் 10 செய்திகளை நம்ம கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்ம 11வது செய்தியை நம்ம தியானிக்க போறோம். இது அவசியமா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளே எழும்பலாம். ஒரு கட்டிடத்திற்கு அஸ்திவாரம் எவ்வளவு முக்கியமோ அப்படி போல கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ரட்சிப்பு என்பது மிகவும் முக்கியமானது. அந்த ரட்சிப்பு கேள்விக்குறியாக இருக்கும் பட்சத்தில் அதற்கு மேலே கட்டி எழுப்பக்கூடிய சூப்பர் ஸ்ட்ரக்சர்னால, கட்டிடத்தினால எந்த பிரயோஜனமும் இருக்காது. அதனால இந்த வேத வசனங்களின்படி உங்களுடைய ரட்சிப்பு இருக்கிறதா என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளும்படி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த 11 செய்தியில நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கிறோம்னா, முதல் செய்தியில ரட்சிப்புனா என்ன அப்படிங்கிறத குறித்து பார்த்துருக்கிறோம். அதனுடைய முன்னுரையை பார்த்தோம். அடுத்த செய்தியில எதெல்லாம் ரட்சிப்பு இல்லை அப்படின்னு நம்ம பார்த்துருக்கிறோம். அடுத்தது ஒரு 9 செய்தி ஒரு தலைப்புக்கு கீழாக பார்த்துருக்கிறோம். ஒவ்வொரு வாரத்திலையும் முதல் தலைப்பு மனம் திரும்புதல், இரண்டாவது தலைப்பு ஒன்றிற்கு பதிலாக, மூன்றாவது தலைப்பு ஒப்புரவாக்கப்படுத்தல், நாலாவது தலைப்பு சமாதானப்படுத்துதல், ஐந்தாவது தலைப்பு பாவத்தை போக்குதல் அல்லது பாவ மன்னிப்பு, மீட்பு, ரெமிஷன் அண்ட் ரெடெம்ஷன். அடுத்தது கணக்கில் வர வைப்பது, மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுதல், புத்திர ஸ்ரீகாரம். இதெல்லாம் கடந்த நாட்களில் நம்ம 9 தலைப்புக்கு கீழே பார்த்துருக்கிறோம். இதெல்லாம் ரட்சிப்பினுடைய படிநிலைகளாக வேதம் நமக்கு காண்பித்துக் கொள்கிறது. இந்த நாளிலே நாம் ஜஸ்டிபிகேஷன், நீதிமானாக்கப்படுதலை குறித்து கற்றுக்கொள்ள போகிறோம். உங்களுடைய கவனங்களை இங்கே வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வேதாகமத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். வேதாகம வசனங்களை சொல்லும்போது நீங்களே அந்த வசனங்கள் இப்படி இருக்கிறதா என்பதை திருப்பி பார்க்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நீதிமானாக்கப்படுதல் என்பது அத்தனை அவசியமானது தானா? இதனுடைய மேன்மை என்ன அப்படின்னு ஒருவேளை நீங்க யோசிக்கலாம். ரிஃபார்மேஷன்ல மார்ட்டின் லூத்தர் மிக முக்கியமானவர், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவரை குறித்த ஒரு புஸ்தகம் இருக்கிறது. ரோலண்ட் பெயின்டன் அப்படிங்கிறவர் எழுதின ஹியர் ஐ ஸ்டாண்ட் அப்படிங்கிற புஸ்தகம். அந்த புஸ்தகத்துல இந்த நீதிமானாக்கப்படுதலை குறித்த ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. ரோம நிருபத்தை அவர் புரிந்து கொள்வதற்காக ஏங்கினார். ரோம நிருபத்தை வாசிக்கிறதுக்கு அவர் புரிந்து கொள்வதற்கு என்ன செஞ்சாரா? ஏங்கினார். அவர்கள் அதில் எழுதியிருக்கிறார். அப்படி அந்த புஸ்தகத்தை வாசிச்சுட்டு இருக்கும்போது கடவுளின் நீதி, அதாவது தேவனுடைய நீதி என்கிற ஒரு காரியத்தை மாத்திரம் அவராலே புரிந்து கொள்ளவே முடியவில்லை. ஏன் அப்படின்னு கேட்டா, தேவன் நீதியுள்ளவராக இருந்தால் பாவியான மனிதரை அவர் தண்டிக்க வேண்டும். பாவியான மனிதரை என்ன செய்யணும்? தண்டிக்கணும். அதுதான் அந்த கடவுளுடைய ஒரு சுபாவம், ஆட்ரிபியூட். அப்போ அவர் நீதி உள்ளவர், கடவுளுடைய நீதி என்று அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர் அப்போ பாவம் செய்கிறவர்களை தண்டிப்பார் அப்படின்னு சொன்னா, மார்ட்டின் லூத்தர் தன்னை குறித்து ஒரு கேள்வி எழுப்புகிறார். என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு பாவமே செய்யாத ஒரு துறவிதான், ஆனாலும் என் மனசாட்சியில பயம் இருக்குது, என் மனசாட்சியில ஒரு கலக்கம் இருக்குது. என்னுடைய தகுதியுள்ள இந்த வாழ்க்கை, துறவு வாழ்க்கை, தேவனுடைய நீதியை சாந்தப்படுத்த முடியுமா என்று கேள்வி எழுப்புகிறார். வார்த்தைகளும் புரிஞ்சுங்க. என்னுடைய துறவு வாழ்க்கை ஆண்டவருடைய அந்த நீதியை என்ன செய்ய முடியுமா? சாந்தப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அவர் ஒரு முடிவுக்கு வந்தாராம். என்னால இந்த கடவுளை நேசிக்கவே முடியல. காரணம் அவருடைய நீதி அது எனக்கு விரோதமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி முணுமுணுத்துக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு முறை இந்த ரோமர் புஸ்தகத்தை வாசிக்கும் போதும் அவருக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு பிக்சர் வருமா? கடவுளுடைய நீதின்னு எழுதி இருக்குது. அந்த நீதிக்கு முன்னால நாம் போய் நின்னா, என்னதான் கல்யாணம் பண்ணாம ஒரு ஊழியம் செய்யற மனிதனாக இருந்தா கூட என்னை
அவருடைய நீதி என்ன செய்யும்? ஏற்றுக்கொள்ளுமா, நிராகரிக்குமா? அப்படி அவர் இந்த ரோமர் நிருபத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் போதுதான் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்கிற வார்த்தை அவருடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வந்தது. அதை நாம் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஒரு மனிதன் நீதிமானாக்கப்பட முடியும் என்கிற காரியத்தை புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு உதவி செய்த போது அங்க எழுதியிருக்கிறது, அந்த வாசகம் என்ன எழுதியிருக்குன்னா, அப்பொழுது நான் மீண்டும் பிறந்து திறந்த கதவுகள் வழியாக பரலோகத்திற்கு சென்றதை உணர்ந்தேன். முழு வேதமும் புதிய ஒரு அர்த்தத்தை பெற்றது. அதுவரைக்கும் ஆண்டவருடைய நீதிக்கு முன்பதாக நிற்கும் போது நான் நிராகரிக்கப்பட்டு விடுவேனோ என்கிற பயம் இருந்த மார்ட்டின் லூத்தருக்குள்ள இப்ப மாற்றம் வந்துருச்சு. இப்ப அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது. வாழ்க்கையில ஒரு புது அர்த்தம் கிடைச்சிருக்குது. அவர் சொல்றாரு, முதல்ல கடவுளின் நீதி என்பது எனக்கு வெறுப்பால் நிரம்பி இருந்தது. ஆனால் இப்பொழுதோ விவரிக்க முடியாத ஒரு இனிமையாக அது எனக்கு மாறிவிட்டது. பரலோகத்திற்கான வாசல் அது என்று அவர் எழுதுகிறார். கவனியுங்கள், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் பரிசுத்தம் உள்ளவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் நீதி உள்ளவர். அந்த பரிசுத்தம் உள்ள நீதி உள்ள ஒரு தேவனுக்கு முன்பதாக உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பாவத்தினால் வியாதி கொண்டிருக்கிற ஒரு மனிதன் போய் நிற்கும் போது பழைய உடன்படிக்கையின்படி அவனுக்கு நியாய தீர்ப்பு தான் வர வேண்டும். அவனுக்கு என்னதான் வரணும்? நியாய தீர்ப்பு தான் வரணும். ஆனா புதிய உடன்படிக்கையின்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல கொண்டிருக்கிற விசுவாசத்தின் மூலமாக அவருடைய நீதி நம்முடைய கணக்கிலே வரவு வைக்கப்படுகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே நீங்களும் நானும் நீதிமானாக மாற்றப்படுகிறோம். ரெண்டே எதுக்கள் தான். ஒன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே நாம் கொண்டிருக்கிற விசுவாசம், இன்னொன்று கிருபை. அப்போ இந்த நீதிமானாக்கப்படுதல் என்பது மிகவும் அவசியமா அப்படின்னு கேட்டா, ஆமா அவசியமா. இதை புரிந்து கொண்டால்தான், இதை விசுவாசித்தால்தான், இந்த கிருபையின் அடிப்படையிலே ஒரு மனிதன் நீதிமானாக்கப்பட்டிருந்தால்தான் அவனுடைய வாழ்வு பரலோகத்திற்கான ஒரு வாழ்வாக மாற முடியும். அதைத்தான் மார்ட்டின் லூத்தர் 1517 வருஷத்துல அந்த ரிஃபார்மேஷன் டைம்ல அந்த அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்துக்கு அவர் விரோதமாக எழும்புவதற்கு செயல்படுவதற்கான காரியமாக தூண்டுகோலாக இருந்தது. கவனிங்கள், அநேக நேரங்களிலே நாம் செய்கிற கிரியைகளின் நிமித்தமாக நாம் நீதிமானாக்கப்பட முடியும் அல்லது ரட்சிக்கப்பட முடியும் என்கிற நம்பிக்கை உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். நாம் கொண்டிருக்கிற பக்தி, நாம் செலுத்துகிற காணிக்கை, நாம் கர்த்தருக்காக செயல்படுகிற காரியங்கள், கர்த்தர் மேலே நாம் கொண்டிருக்கிற வைராக்கியம், இவைகள் எல்லாம் என்னை ரட்சித்துவிடும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒருபடி போய் என்னுடைய குடும்ப தலைமுறைகள், நாங்கள் எத்தனை தலைமுறையாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், நாங்கள் கிறிஸ்துவை அறிந்தவர்கள், கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் என்றெல்லாம் எண்ணி அதன் அடிப்படையிலே நாம் ரட்சிப்பை உறுதிப்படுத்திக் கொள்கிறோம். இல்லை அருமையானவர்களே, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்கவில்லை. மாறாக அவருடைய மிகுந்த இரக்கத்தினாலும் அவருடைய கிருபையினாலுமே நாம் ரட்சித்திருக்கிறார். அப்போ இந்த ரட்சிப்புக்கு காரணமாக நாம் அநேக காரியங்களை நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தைகளை தியானிக்கும் போது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது. அதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விளங்க பண்ணுவாராக. சரி, இந்த நீதிமானாக்கப்படுதலின் மேன்மையை மார்ட்டின் லூத்தர் சொன்னதை குறித்து உங்களுக்கு சொன்னேன். இந்த நீதிமானாக்கப்படுதல் என்பது எது அல்ல? ஏன்னா ரோமர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் அது வரைக்கும் அந்த பாவத்தினுடைய சூழலும் நியாய தீர்ப்பு காரணங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வரைக்கும். அதுக்கு பிறகு 3:21 இருந்து 5:21 வரைக்கும் திரும்பவும் அந்த பாவத்திற்கான காரியங்கள் அங்கே பட்டியலிடப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இதுக்கு நடுவில்
4ஆம் அதிகாரத்துல நாம் நீதிமானாக்கப்படுவதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துக்கு பிறகு 4ஆம் அதிகாரத்துல எதை எழுதியிருக்குது? நீதிமானாக்கப்படுவதை குறித்து எழுதியிருக்கிறது. அப்படி நீதிமானாக்கப்படுவதற்கு ஏதாயிலும் காரணங்கள் இருக்கிறதா என்று கேட்டால் அந்த வசனம் இப்படி ஆரம்பிக்குது. ரோமர் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். வாசிக்க வேண்டாம், உடைய வேதாகமத்தை திருப்பி கொஞ்சம் நீங்கள் பாருங்கள். சார் 24 அங்கே தமிழ் வேதாகமத்தில் எப்படி ஆரம்பிக்குது? இலவசமாய். எப்படி இருக்குது? இலவசமாய். அந்த இலவசமாய் என்கிற அந்த வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை ரோமர் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலேயும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த யோவான் 15:25லையும் ரோமர் 3:24லையும் ஒரே கிரேக்க வார்த்தை 2 விதத்திலே மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள் தமிழ்ல. யோவான்ல என்ன போட்டிருக்குது? முகாந்திரம் இல்லாமல். என்ன போட்டிருக்குது? முகாந்திரம் இல்லாமல். இங்க என்ன போட்டிருக்குது? இலவசமா. அப்படின்னா உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேவனை தேடுவதற்கு மனமற்ற பாவத்தின் உளையான சேற்றிலே விழுந்து கிடக்கிற ஒரு மனிதன் எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் இலவசமாக அவருடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு என்ன செய்யப்படுகிறார்கள்? நீதிமானாக்கப்படுகிறார்கள். ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். ஆனா சில தியாலஜி, சில இறையியல் கொள்கை என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, நீதிமானாக்கப்படுதல் என்பது நம்மை நாமே தற்காத்துக் கொள்வது என்று சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நம்மை நாமே தற்காத்து. ஆனா வேதத்தின் அடிப்படையில் அது தவறு. நமக்கு விரோதமாக இருக்கிற பாவத்திலிருந்து நம்மை நாமே தற்காத்துக் கொள்ள முடியாது. அது நீதிமானாக்கப்படுதல் அல்ல. அது நீதிமானாக்கப்படுதல் அல்ல. நம்ம எதையுமே டிஃபைன் பண்ண முடியாது. இரண்டாவது இறையியல் கொள்கை என்னன்னா, நான் குற்றவாளி தான், ஆனாலும் ஆண்டவர் எனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் தரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம். நீதிமானாக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செகண்ட் சான்ஸ் தரல. அது முற்றிலுமாக புதிய ஒரு வாழ்வு. இரண்டாவது வாய்ப்பு அல்ல நீதிமானாக்கப்படுதல் என்பது. அடுத்தது இறையியல் கொள்கை என்ன இருக்குன்னா, அப்படி பாவத்தில் விழுந்து கிடக்கிற மனிதனை ஆண்டவர் சும்மா எல்லாம் விடுவித்திட முடியாது. கொஞ்சம் பனிஷ்மெண்ட் இருக்கும். அந்த பனிஷ்மெண்டோடு, அதாவது கட்டுப்பாடுகளோடு கூட ஒரு விடுதலை வாழ்வு அப்படின்னு சிலர் சொல்றாங்க. அப்படியும் இல்லை, எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. அப்போ எது நீதிமானாக்கப்படுதல் அல்ல அப்படிங்கிற முதலாவது கேள்விக்கு என்ன பதில்னா, தன்னைத்தானே தற்காத்துக் கொள்வது நீதிமானாக்கப்படுவது அல்ல. இரண்டாவது வாய்ப்பு அருளப்படுவது நீதிமானாக்கப்படுவது அல்ல. கட்டுப்பாடுகளோடு விடுவிக்கப்படுவது என்பது நீதிமானாக்கப்படுதல் அல்ல. நீதிமானாக்கப்படுதல் என்பது இலவசமாய் முகாந்திரம் இல்லாமல் கிருபையினாலே நமக்கு கிடைக்கிற ஒன்று. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ இது ரொம்ப முக்கியம் பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுதுன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாவ இயல்பு காணப்படுகிறது. அது ஆதாமின் மூலமாக வழி வந்தது. யார் மூலமாக வந்தது? ஆதாமின். அப்படி ஆதாமின் மூலமாக வந்த பாவ இயல்பு ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிறதுனால அவன் பாவம் செய்கிறவனாக இருக்கிறான். அவன் யாராக இருக்கிறான்? அதுக்கு என்ன, அதை எப்படி நம்ம தமிழ்ல சொல்லணும்னா, நம்ம பாவியா இருக்கிறதுனால நாம் பாவம் செய்கிறோம். சொல்லுங்க, நாம் எப்படி செய்யறோம்? பாவியா இருப்பது. எப்படி பாவி? ஆதாமின் மூலமாக நமக்குள்ள என்ன வந்திருக்குது? பாவம் வந்திருக்குது. அந்த பாவம் இருக்கிறதுனால நான் பாவி. நான் பாவியா இருக்கிறதுனால என்ன செய்கிறேன்? பாவம் செய்கிறேன். அப்போ இந்த உலகத்தில் பிறந்த எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் இந்த பாவ கணக்கு வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நம்ம ஒரு தலைப்புல 2 தலைப்புக்கு முன்னால பார்த்திருக்கிறோம். இம்ப்யூட்டேஷன், கணக்கில் வரவு வைப்பது. ஏன் ஆண்டவர் இந்த கணக்கை வர வச்சார் அப்படிங்கிறத. சரி, இப்படி கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கிற பாவத்தின் அடிப்படையில் தான் நம்ம பாவம் செய்கிறவர்களா இருக்கிறோம். இப்படி நாம் செய்த பாவத்துக்கு ஒரு ஆக்கினை தீர்ப்பு இருக்கிறது.
நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலே நாம் எல்லாரும் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் அல்லது மரத்திலே தூக்கி போடப்பட வேண்டும். மொத்தத்தில் மரணம். மொத்தத்தில் என்ன தண்டனை? மரணம். அப்படி மரணம் என்கிற தண்டனையிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மரணத்தை தானாகவே செய்தார். அப்போ இயேசு கிறிஸ்து பாவங்களுக்காக மரித்தார் என்று சொல்வதல்ல, என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், எனக்கு பதிலாக மரித்தார் என்று சொல்லும்போது அந்த மரணத்தில் நான் அடைய வேண்டிய ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நான் விடுவிக்கப்படுகிறேன், நான் நீதிமானாக்கப்படுகிறேன். நான் என்ன செய்யப்படுகிறேன்? அப்படி நீதிமானாக்கப்படும் போது என்னுடைய வாழ்க்கையில நான் செய்த பாவத்தினாலே எனக்கு எந்த விதமான ஆக்கினை தீர்ப்பும் இல்லாதபடிக்கு, இன்னும் உங்களுக்கு புரிந்து கொள்ற மாதிரி சொல்றேன். சிலர் சொல்றாங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட முன்னாடியே செய்த பாவம் சாபமாக வருகிறது என்றெல்லாம் சிலர் ஊழியர்கள் பிரசங்கிக்கிறார்கள். அப்படி அல்ல. நீதிமானாக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் இலவசமாய் கிருபையினாலே அவருடைய அன்பினாலே விசுவாசத்தை கொண்டு நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில அந்த சாப வல்லமைகள் எதுவும் நம்முடைய வாழ்க்கையில தொடர்வதற்கு அவர் அனுமதிக்கிறதே இல்லை. சாப வல்லமைகள். ஆனா இந்த வேத வசனங்களை புரியாமல் சில நேரங்களிலே என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நீதிமானாக்கப்படுதலுக்கு முரண்பட்ட விதத்துல அநேக காரியங்கள் இன்றைக்கு சபைகளிலே பேசப்படுகிறது. அதை குறித்து கவனமாக இருங்கள். நீங்க ரொம்ப பாவம் செஞ்சிருக்கிறீங்க, உங்களுடைய துன்மார்க்கமான வாழ்க்கையினாலதான் ஆண்டவர் உங்களுக்கு இந்த பனிஷ்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார், ஆனாலும் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படிலாம் இல்லை. நாம் முழுவதுமாக நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம், முழுவதுமாக விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இது வேதம் எப்படி சொல்லுகிறதோ அதை அப்படியே நாம் புரிந்து கொள்ளவும் விசுவாசிக்கவும் வேண்டியது அவசியம். சில நேரத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாராவது நமக்குள்ள ஒரு தப்பான காரியத்தை போட்டு விட்டுட்டாங்கன்னா அது நம்ம மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிடும். எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம், இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் தீர்க்கதரிசிகள் என்று சொல்கிறவர்கள், ஊழியர்கள் என்று சொல்கிறவர்கள் பிரச்சனைன்னு போன உடனே என்ன சொல்றாங்க, உனக்கு யாரோ செய்வனை செஞ்சு வச்சுட்டாங்க, உனக்கு ஏதோ பிசாசு மந்திரவாதம் பண்ணி வச்சுட்டாங்க. அது அப்படி சொன்னா பரவாயில்ல, இன்னும் கூடுதலா சொல்லிடுவாங்க, உன் கூட பிறந்தவன் தான் செஞ்சிருக்கான், நீ கல்யாணம் பண்ணி போன வீட்டில் இருக்கிறவன் தான் செஞ்சிருக்கான், இப்படி எதையா சொல்லி விட்டுருவான். இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிற இந்த கிறிஸ்தவனுக்கு மனசுக்குள்ள என்னதான் ஓடிட்டே இருக்கும், எனக்கு விரோதமா யாரோ ஒன்றை செஞ்சுட்டான், எனக்கு விரோதமா யாரோ இல்லை என் வீட்டில் இருக்கிறவனே செஞ்சுட்டான். அப்போ இதுக்கு பிறகு இவன் மற்றவர்களை பார்க்கும் போதுலாம் எப்படிதான் பார்ப்பான், ஒரு காய்ம உதாரணத்தோட தான் பார்த்துருப்பான், எப்போ இவனை பழிக்கு பழி வாங்கலாம். நல்ல கவனிங்க, இது வேதத்தின்படியானது அல்ல. ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்லுது, சத்துருக்களுக்கு நீதி செய்வதற்கு நாம் எத்தனிக்க வேண்டாம். இதே ரோமர் நிருபத்துல இப்படி பின்னால வாசிக்கிறோம் பாருங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இருந்து பாருங்க. ஒருவனும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாய் இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாய் இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லுவாய். அப்போ இன்றைக்கு அநேக நேரத்தில் போதிக்கப்படுகிற தீர்க்கதரிசனம் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் வேதத்தினுடைய பிரமாணங்களுக்கு முரண்பட்டது போல காணப்படுகிறது. இதெல்லாம் குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அப்ப நமக்குள்ள ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா அது நம்ம மனசுக்குள்ள பதிஞ்சு அப்படியே அதை தான் நம்பிட்டு இருக்கிறோம். ஆனா அப்படி இல்லை. வேதம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. வேதம் என்ன சொல்லுது, தலையிலிருந்து கால் வரைக்கும் பாவத்தின் அகோரத்தினாலே நான் ஒரு ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டவனாக இருக்கிறேன். தேவனுடைய நீதி என்னை ஒரு நியாய தீர்ப்புக்கு தான் கொண்டு போயிருக்க வேண்டும். ஆனால் அப்படி இல்லை, அப்படி இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் அவர் என்ன நீதிமானாக மாற்றியிருக்கிறார். இது என்னால் புரிந்து கொள்ளவே முடியல, இது என்னால் புரிந்து கொள்ள முடியல. ஆனால் விசுவாசிக்க வேண்டியது அவசியம்.
கவனிங்க, இந்த பிரச்சனை பாருங்க, யாருக்கு இருந்திருக்குது? மாற்றி வந்திருக்கு. அவர் ஒரு கிரைஸ்ட், ஒரு ஊழியர், ஒரு ஆயர். அவருக்கு ஆண்டவருக்கு மேலே கோபம். இவ்வளவு நீதி உள்ளவரா இருந்தா, இவ்வளவு பரிசுத்தம் உள்ளவரா இருந்தா, இந்த தேவனிடத்திலிருந்து எனக்கு என்ன கிடைக்கும்? நிறைய நேரத்தில் நம்மளும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் அதனாலே பயந்துடுறாங்க. ஆனா இந்த வசனம் சொல்லுது, அவர் நீதி உள்ளவர் தான், அவர் பரிசுத்தம் உள்ளவர் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் முகாந்திரமாக அவருடைய நீதி நம்முடைய கணக்கிலே வர வைக்கப்பட்டு நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த நீதிமானாக்கப்படுதல் என்பது எல்லாருக்கும் தேவையா அப்படின்னு கேட்டா எல்லாருக்கும் தேவை. ஏன்? அந்த 3ஆம் அதிகாரம், ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல பாருங்க, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக. ஐயா, நீங்கள் யூதர்களாக இருந்தாலும் சரி, யூத பின்னணியத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது புறவினத்தாராக இருந்தாலும் சரி, எல்லாரும் வேதம் எப்படித்தான் பார்க்கிறது? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக. அப்ப எல்லாரும் தான் எத்தனை பாரம்பரியமான கிறிஸ்தவ பின்னணியத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது நல்ல பக்தியுள்ள கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்திருக்கிற பிள்ளைகளானாலும் சரி, ஆதாமின் பாவம் உனக்குள்ளும் கடத்தப்பட்டிருக்கிறது. கடத்தப்பட்ட பாவத்தின் அடிப்படையிலே நீயும் பாவம் செய்கிறாய். அந்த பாவத்திலிருந்து நீயும் மன்னிப்பை பெற வேண்டியது அவசியம், நீயும் நீதிமானாக்கப்பட வேண்டியது அவசியம். அப்ப இது குறிப்பிட்ட சாராருக்கு மாத்திரம் அப்படின்லாம் நினைச்சிடக்கூடாது. நிறைய பேர் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிறிஸ்தவர்களுக்கு என்ன பிரச்சனைனா, நாங்களாம் எத்தனை தலைமுறை கிறிஸ்தவர்கள் தெரியுமா, அதெல்லாம் புதுசா வர்றவங்களுக்குப்பா அப்படின்னு நினைச்சுட்டே ஏமாந்துட்டு ஒரு கூட்டம் இருக்குது. தயவுசெய்து நீங்க அந்த கூட்டத்தில் இருக்காதீங்க. வசனம் சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்து என்ன ஆயிட்டோமா. அப்போ இந்த நீதிமானாக்கப்படுதல் என்பது எல்லாருக்குமான ஒரு தேவை, எல்லாருக்குமான ஒரு தேவை. சரி, இன்னும் இந்த தேவையை எப்படி வேதம் நமக்கு புரிய வைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலையும், அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலையும் இயேசு கிறிஸ்துவை ஒரு நியாயாதிபதியாக வேதம் காட்டுது. எப்படி காட்டுது? நியாயாதிபதியாக. யோவான் 5:22 வாசிக்கிறீங்களா யாராவது? எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும் படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமல் நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்புக்கொடுக்கிறார். கவனிங்க, இப்ப என்னெல்லாம் நீதிமானாக்கப்படுதலுக்கு அங்க சூழல் எப்படி இருக்குது அப்படின்னு இதை புரிஞ்சுக்கிறதுக்கு, ஒண்ணு, இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு நியாயாதிபதி, ஒரு நீதி உள்ளவர். ரெண்டாவது என்ன இருக்குன்னா, நியாயப்பிரமாணம் மனுஷனுடைய கிரியைகள். அதை குறித்து நம்ம எங்க வாசிக்கிறோம்னா, ரோமர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலையும் 12ஆம் வசனத்திலையும். 6ஆம் வசனத்தில் எப்படி எழுதி இருக்குது? தேவன் அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவன் அவனுக்கு என்ன செய்வார்? பலன் அளிப்பார். இது தேவனுடைய பிரமாணம். சரி, அவன் அவனுக்கு அப்படி பலன் அளிப்பார்னா மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க? அதே அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனத்தில் எப்படி எழுதி இருக்குது? நியாய பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறவர்களோ அவர்கள் எதனால கெட்டு போவாங்க? நியாய பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறவர்களோ அவர்கள் நியாய பிரமாணத்தினாலே. அப்போ ஒரு நீதி உள்ள தேவன் இருக்கிறார், ஒரு நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்குது, நியாய பிரமாணம் கொடுக்கப்படாத ஜனங்கள் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மத்தியில் அங்க என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு சென்டென்ஸ், எல்லாருக்குமே நியாய தீர்ப்பு. எல்லாருமே என்ன இருக்குது? இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறோம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி ஒரு நீதியுள்ள ஒரு நியாயாதிபதிக்கு முன்னால் நிற்கும் போது நாம் செய்த பாவங்கள் எல்லாம் ஆக்கினை தீர்ப்பதான் வருவிக்க முடியும். இதை வேதம் திரும்ப 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 பேசுகிறது. திரும்ப திரும்ப என்ன செய்து பேசுது. யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு இருக்கிற சூழல்ல ஒரு நியாயாதிபதி ஒரு ஜட்ஜி கிட்ட போயிட்டு ஒரு குற்றவாளி, மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டிய ஒரு குற்றவாளி நிற்கிறான்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு அந்த நீதிபதி அந்த குற்றத்தெல்லாம் விசாரிச்சுட்டு அவனுக்கு என்னெல்லாம் செய்ய முடியும்னா, ஒண்ணு, இவன் குற்றவாளி என்று தீர்ப்பு செய்து அவனை மரண தண்டனைக்கு அனுப்பணும். ரெண்டாவது சாய்ஸ் என்ன? கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு அவன் கூட காம்ப்ரமைஸ்ல போகணும், நீ குற்றவாளி இல்லைன்னு சொல்லணும்.
என்ன சொல்லணும்? குற்றவாளிகள் சொல்லணும். இந்த ரெண்டு விதத்துல தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேற மூணாவது சாய்ஸ் அங்க இல்லவே இல்லை. ஒண்ணு, அவன் செய்த குற்றத்துக்கு ஏற்ற ஒரு தண்டனையை அவனுக்கு கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் என்ன செய்யணும்? ஆமா, லஞ்சத்தை வாங்கிட்டு. இப்போ இயேசு கிறிஸ்து என்கிற நியாயாதிபதிக்கு முன்பதாக பாவத்துல மரித்து கிடக்கிற நம்மளை கொண்டு போய் நிறுத்தினா இயேசு என்ன செய்வார் நினைக்கிறீங்க? கண்டம் பண்ணணுமா அல்லது காம்ப்ரமைஸ் பண்ணி போகணுமா? என்ன செய்வார்? என்ன பேச மாட்டீங்க? அங்க ஏதாவது லஞ்சம் கொடுக்கலாமா? காணிக்கை, தசமபாகம், சர்ச்சு கட்டுறதுக்கு கொஞ்சம் இடம், கொஞ்சம் நகை, கொஞ்சம் பணம், அதெல்லாம் கொடுத்தவட்ட காம்ப்ரமைஸ் பண்ணி, ஆண்டவரே நான் பாவம் செஞ்சதெல்லாம் உண்மைதான், ஆனால் இதெல்லாம் வாங்கிக்கோங்க, கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி அப்படி சொன்னால் அவர் ஒத்துக்குவாரா? வசனம் என்ன சொல்லுது? அப்படிலாம் வாய்ப்பே இல்லவே இல்லை, இல்லையா? அப்படி பேசவே முடியாது. அப்ப என்ன செய்யறது? ஏன்னா நீதிமானாக்கப்படுதலுக்கு போது நம்ம சில நேரத்தில் உச்சரிச்சுட்டு போயிடுறோம், அதை புரிந்து கொள்றது இல்லை. ஒரு குற்றவாளியாக இயேசு கிறிஸ்து என்கிற நியாயாதிபதிக்கு முன்னால் போய் நீங்க நிற்கும் போது அவர் உங்களை கண்டம் பண்ணணும், இல்லைன்னா காம்ப்ரமைஸ் பண்ணி உங்களை விட்டுறணும். ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவர் மூணாவதா ஒரு புதுசா ஒரு அப்ரோச்சை எடுத்தாரா. என்ன எடுத்தாரா? அவர் அந்த கேஸ் கட்டெல்லாம் மூடிட்டு அவர் தன்னுடைய கரங்களிலே கால்களிலே ஆணிகள் கடாவப்படுவதற்கு, அதாவது நீங்களும் நானும் அடைய வேண்டிய மரண தண்டனைக்கு பதிலாக அந்த நியாயாதிபதியை தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். அப்போ இந்த உலகத்தினுடைய சட்டங்களுக்கு முன்பதாக ஒரு குற்றவாளிக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லாத ஒன்று பரலோகத்தின் அந்த நியாயாதிபதிக்கு முன்பதாக உங்களுக்கும் எனக்கும் நடந்திருக்கிறது. அந்த நியாயாதிபதிக்கு முன்னால நம்ம வந்தா குற்றவாளி என்று தீர்க்கப்பட்டு நாம் மரண தண்டனைக்குரியவர்களாக மாற்றப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் நாம் அடைய வேண்டிய அந்த மரணத்துக்கு பதிலாக கல்வாரி சிலுவையிலே நமக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார். இதுதான் சுவிசேஷம். இதான் என்னது? சுவிசேஷம். ஆனா நம்ம இந்த சுவிசேஷத்தை சொல்றது இல்லை. நம்ம என்ன சொல்றோம்? இயேசு மண்டைக்கு வாங்க, உங்களுடைய பிரச்சனை எல்லாம் மாறிடும். அதை நம்பி சர்ச்சுக்கு வந்தா இங்க எல்லாருக்குமே பிரச்சனையா தான் இருக்கு. ஜெப குறிப்பா பிரச்சனைக்காக தான் ஓடி. என்ன பிரச்சனை? சபைக்குள்ள பிரச்சனை, ஊழியக்காரன் குடும்பத்துல பிரச்சனை, சபையில் இருக்கிற கமிட்டிக்குள்ள பிரச்சனை, சபையில வர்ற ஜனங்களுக்குள்ள பிரச்சனை. புதுசா வரணும் யோசிக்கிறேன், என்னடா பிரச்சனை இருந்தா வாங்கினாங்க, இங்கேயே பிரச்சனையா தான் இருக்கு. என்ன சொல்லிடணுமோ நம்ம அதை சொல்லலை. இந்த கால நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்குள்ளே திறப்பாராக. யாரையோ நினைச்சுக்காதீங்க, நீங்க ஒரு பாவியாக, ஒரு மோசமான பாவியாக ஒரு நியாயாதிபதிக்கு முன்பதாக நிற்கும் போது அவர் உங்களுக்கு மரண தண்டனையை தந்திருக்க வேண்டும். ஆனால் அவரோ உங்களுக்கு பதிலாக தானே அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டு நம்மை ஒரு நீதியின் வஸ்திரத்தினாலே அலங்கரித்திருக்கிறார். அல்லேலூயா. இதை நம்ம சரியான விதத்தில் புரிந்து கொண்டோமானால் நம்மளால என்ன செய்ய முடியாதுன்னா உலகத்திற்குரியவர்களாக வாழ முடியாது. இன்னைக்கு இருக்கிற சவால் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? வேதம் சொல்கிறதை அவர்களால ஏற்றுக்கொள்ள முடியல, வேதம் எதிர்பார்க்கிற விதத்தில் வாழ முடியல. காரணம் என்னன்னா, ஆண்டவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார் என்கிறதை குறித்த ஒரு சரியான புரிதல் நமக்குள்ள இல்லை. இந்த கால நேரத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களுக்கும் இந்த கால நேரத்தில் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. தயவு செய்து வர மனதில் நாமல் போய்விடாதீர்கள். தயவு செய்து அலட்சியம் செய்து விடாதீர்கள். தயவு செய்து அபாத்திரராய் போய்விடாதீர்கள். ஆண்டவர் கொடுக்கிற அழைப்பிற்கு கீழ்ப்படிந்து நீங்கள் நீதிமானாக்கப்படுவதற்கு உங்களை ஒப்படையுங்கள். சரி, இப்படி நீதிமானாக்கப்படுதலை குறித்து நம்ம தெரிஞ்ச தெரியாத இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். இந்த நீதிமானாக்கப்படுதலுக்கு வேதாகமம் காட்டி கொடுக்கிற ரெண்டே முறைமைகள் தாங்க இருக்கு. எத்தனை முறைமைகள் தான் இருக்குது? ரெண்டே முறைமைகள் தான். உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஒன்று விசுவாசத்தின் அடிப்படையில், இன்னொன்று கிருபையின் அடிப்படையில். ஒன்று என்னது? விசுவாசத்தின். இப்போ இந்த சம்பவத்தை புரிய வைக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை நிக்கோதேமுக்கு எக்ஸ்பிளைன் பண்றார். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். யோவான் 3:14. சர்ப்பமானது
மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். கவனிங்க, என்னாகும் 21ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் கானான் தேசத்திற்கு வந்தபோது அவர்களுடைய வாழ்க்கையில காணப்பட்ட பாவத்தின் அடிப்படையில ஆக்கினை தீர்ப்பு, ஒரு நியாய தீர்ப்பு, அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அவர்களுக்கு வழி காண்பிக்கப்படுகிறது. வாசிக்கிற அந்த வசனத்தை என்னாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்தபோது அவன் அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். இங்கே ரெண்டு வசனத்தை பாருங்க. அந்த எண்ணாகமம் 21:9 ஒரு சைடுல வச்சுக்கோங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல 14-15ல இருக்கிற வசனத்தை கொஞ்சம் பாருங்க. ஒன்னு மோசேயினால் சொல்லப்பட்டது, இன்னொன்று இயேசு கிறிஸ்துவினால் திரும்பவும் நினைவு கூறப்படுகிறது. எந்த அடிப்படையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு என்ன செய்ய வேண்டுமா? அப்போ இந்த இடத்துல நீதிமானாக்கப்படுதல் என்பதற்கு முதலாவது சொல்லப்படுகிற காரியம் என்னன்னா விசுவாசம். என்னது விசுவாசம்? எதுக்கான விசுவாசம்? ஆண்டவர் எனக்கு வீடு தருவார், கார் தருவார், படிப்பு தருவார், வேலை தருவார், பிள்ளை தருவார் என்ற விசுவாசம். எதுக்கான விசுவாசம்? வசனம் எப்படி சொல்லி இருக்குது? 16 வசனத்துல பாருங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். என்ன விசுவாசம்? நிறைய நமக்கு இதெல்லாம் புரியுதுல. விசுவாசிங்க. ஆண்டவரே தெரியாத ஒரு மனுஷனா இருப்பான், அவன்கிட்ட போய் சுவிசேஷத்தை சொல்ல போவோம். அவன் சொல்லுவான், ஐயா என் வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்குது. சரி, எல்லாத்தையும் கேட்டப்பறம் நம்ம சொல்லுவோம், இல்லைங்க விசுவாசிங்க. என்ன விசுவாசிக்கணும்? பிரச்சனையை மாற்றுவார்னு விசுவாசிக்கணுமா? அல்லது அவனுடைய வாழ்க்கையில மறைந்திருக்கிற பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டுமா? இது நமக்கும் தெரிகிறது இல்லை, அவனுக்கும் சொல்லிக் கொடுக்குறது இல்லை. கடைசி வரைக்கும் நம்ம திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் என்னன்னா, அவன் என்ன செய்யும்? விசுவாசி. எதுக்காக விசுவாசிக்கணும்? என்ன விசுவாசிக்கணும் சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. எப்படி விசுவாசம்? அங்க தெளிவாக இருக்குது. சர்ப்பமானது எப்படி உயர்த்தப்பட்டது? மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது. எப்படி எதுக்காக உயர்த்தப்பட்டுச்சு? அவர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு வருகிறது. அந்த நியாய தீர்ப்பு வருகிற நேரத்தில் அங்க உயர்த்தப்பட்டிருக்கிற வெண்கல சர்ப்பத்தை என்ன செய்யுமா? அப்போ பாவத்தினால் வந்திருக்கிற ஆக்கினை தீர்ப்புக்கு ஒரு மனிதன் தப்ப வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னை நோக்கி பார், என்ன விசுவாசி. நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து பரிகார பலியாக கல்வாரி சிலுவையில மரித்தார் என்பதை நீ நோக்கி பார், நீ அதை விசுவாசி. அப்போ நீ கெட்டு போக மாட்ட. அப்போ நீ என்ன செய்ய மாட்ட? கெட்டு போக மாட்ட, நீதிமானாக. அப்போ இந்த இடத்துல விசுவாசம் என்பது முதலாவது நீதிமானாக்கப்படுதலுக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது நம்ம ஏற்கனவே வாசித்த வசனம் கிருபை. எந்த விதமான முகாந்தரமும் இல்லாமல் இலவசமாய் கிருபையினால் நாம் என்ன செய்யப்படுகிறோம்? நீதிமானாக்கப்படுகிறோம். அதைத்தான் எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரத்திலையும் நம்ம வாசிக்கிறோம். நமக்கு கிடைத்திருக்கிற ரட்சிப்பை குறித்து அங்கே திட்டமாக அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு எழுதி வைத்திருக்கிறார். வாசிக்கலாம் அந்த வசனத்தையும். விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. ஐயா, இது ஆழமாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு கிடைத்திருக்கிற ரட்சிப்பு என்பது நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தமாய் அல்ல. காரணம், அந்த அடிப்படையில் நமக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்குமானால் நாம் பெருமை பாராட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நான் இத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுத்தேன், நான் இத்தனை பேருக்கு துணி கொடுத்தேன், இத்தனை பேருக்கு நான் உதவி செஞ்சிருக்கிறேன், அதனால ஆண்டவர் என்னை ரட்சித்தார், இத்தனை கோயில் குளங்களுக்கு நான் அலைஞ்சிருக்கிறேன், இத்தனை சட்டத்திட்டங்களை நான் கடைபிடிச்சிருக்கிறேன், இத்தனை நோன்பு நோற்றிருக்கிறேன், அதனால ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கிறார். இல்லை இல்லை, இல்லவே. நம்முடைய ரட்சிப்புக்கு காரணம் நாம் செய்த நீதியின் கிரியைகள் அல்லவே அல்ல. எதனால?
முழுக்க முழுக்க இது கிருபையான பரிசு. அப்போஸ்தலனாகிய பேதுரு பெந்தெகோஸ்தே நாள்ல அவர் பிரசங்கம் பண்றார். அவர் பிரசங்கம் பண்ற அந்த பிரசங்கத்தை கேட்ட உடனே அங்க இருக்கிற கூடி இருக்கிற அந்த தேவ பக்தி உள்ள ஜனங்கள் எல்லாரும் கேட்கிறாங்க, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்போ அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறதுக்கான முதலாவது காரியம் சொல்லப்படுது, மனம் திரும்புங்கள். முதலாவது என்ன செய்யுங்க? மனம் திரும்புங்கள். இரண்டாவது என்ன செய்யுங்க? ஞானஸ்நானம் பெறுங்கள். என்ன செய்யுங்க? ஞானஸ்நானம் பெறுங்கள். இந்த ஞானஸ்நானமும் மனம் திரும்புதலும் இவர்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம். அதை செய்யும் போது அங்கே அதே வசனத்துக்குள்ளேயே ரெண்டு gift கொடுக்கப்பட்டிருக்குது. ஒன்று பாவ மன்னிப்பு, இன்னொன்று பரிசுத்த ஆவியின் வரம். இந்த ரெண்டும் கிருபையான பரிசு. அது நம்ம ஏன் பண்ற ஒன்றல்ல, நாம ஆண்டவரா கிருபையா கொடுக்கிற ஒரு பரிசு. எந்த மனிதன் மனம் திரும்புகிறானோ, எந்த மனிதன் ஞானஸ்நானம் பெறுகிறானோ, அந்த மனிதன் பாவ மன்னிப்பையும் அந்த மனிதன் பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்கிறான்? பெற்றுக்கொள்கிறான். அப்போ வரமாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒன்றை கூட இன்னைக்கு நம்ம என்னவா மாத்திட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை நம்ம சவதரித்துக் கொள்கிற ஒன்றாக மாற்றிவிட்டோம். இல்லை, அது கிருபையான பரிசு. விசுவாசிக்கிறீங்களா? இதை சொல்லும் போது சிலருக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். கொஞ்சம் வேதத்தை அறிந்தவர்கள், நீங்க விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுதல் பேசுறீங்க, ஆனா யாக்கோபு கொஞ்சம் முரண்பட்ட மாதிரி பேசியிருக்கிறாரே, கிரியைகளினாலே நீதிமானாக்கப்படுவதை குறித்து. கவனிங்க, ரோமர்ல வாசிக்கும் போது விசுவாசத்தினாலே என்ன செய்யப்படுகிறாங்க? நீதிமானாக்கப்படுறாங்க. அங்க யாக்கோபு நிருபத்தில் வாசிக்கும் போது, யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது கிரியைகளினாலே நீதிமானாக்கப்படுதல். இது என்ன வித்தியாசம்? சிம்பிள். இதை குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. பவுல் அப்போஸ்தலன் ரோமர் சபைக்கு சொல்வது என்பது தேவனுக்கு முன்பதாக நீதிமானாக்கப்படுவது. சொல்லுங்க, பவுல் எதுக்காக சொல்றாரு? தேவனுக்கு முன்பதாக நீதிமானாக்கப்படுவது. அங்கே கிரியைகளினாலே நீதிமானாக்கப்படுதல் யாக்கோபு பேசுறது யாரை குறிச்சுனா, மனுஷர்களுக்கு முன்பதாக நீதிமானாக்கப்படுவது. யாருக்கு முன்னால நீதிமானாக்கப்படுவது? மனுஷருக்கு முன்னால. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? முதல்ல தேவனுக்கு முன்பதாக நீதிமானாக்கப்பட்ட மனிதன் தான் மனிதர்களுக்கு முன்பதாக நீதிமானாக்கப்பட முடியும். இது ரூட், இது ஃப்ரூட். எது? விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுவது என்பது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிவேர் அல்லது ஆணிவேர். விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுவது என்பது அதனுடைய ஃப்ரூட், அதனுடைய கனிகள். அப்போ வேதாகமம் எப்பொழுதுமே கிரியைகள் என்று பேசும்போது எந்த அடிப்படையில் பேசுதுன்னா, பாவத்தில் உழந்து கொண்டிருக்கிற மனிதன் செய்யக்கூடிய நற்கிரியைகளை குறித்து பேசவே இல்லை. கவனிங்கள், யார் செய்த நற்கிரியைகள் பேசப்படல? ரட்சிக்கப்படாத நீதிமானாக்கப்படாத மனிதன் செய்யக்கூடிய எந்த தான தர்மங்களை குறித்து வேதாகமம் பேசவில்லை. வேதாகமம் பேசுகிறது என்னன்னா, எந்த மனிதன் பாவத்திலிருந்து மன்னிப்பை பெற்று தேவனுக்கு முன்பதாக நீதிமானாக்கப்பட்டிருக்கிறானோ அந்த மனிதன் நற்கிரியைகளை செய்கிறவனாக இருக்க வேண்டும். அந்த மனிதன் என்ன செய்யணும்? நற்கிரியைகளை. அப்போ ஒன்று தேவனுக்கு முன்பதாக நீதிமானாக்கப்படுதல், இன்னொன்று மனிதனுக்கு முன்பதாக நீதிமானாக்கப்படுதல். தேவனுக்கு முன்பதாக நீதிமானாக்கப்படுதல் என்பது முதலாவது ஒரு பாவியுடைய வாழ்க்கையில் நடந்தால் அந்த மனிதன் நற்கிரியைகள் செய்கிறவனுக்கு நற்கிரியைகளை செய்கிற மனிதனாக இருப்பான். அதைத்தான் தீத்துவின் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். தீத்து 3ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு இப்படி ஒரு ஆலோசனை சொல்றார். பாருங்க, 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்குகிறதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். அப்போ கிரியைகளை செய்ததினாலே ரட்சிக்கப்படவில்லை, ரட்சிக்கப்பட்டதினாலே நற்கிரியைகளை செய்வதற்கு அவர்கள் என்ன செய்து இருக்காங்க? பழகிட்டு இருக்கிறாங்க. அப்போ பவுல் அப்போஸ்தலன் ரோம சபைக்கு எழுதுவது என்பது தேவனுக்கு முன்பதாக நீதிமானாக்கப்படுவது. யாக்கோபு அப்போஸ்தலன் சபைக்கு எழுதுவது என்னன்னா, நீதிமானாக்கப்பட்டவர்கள் மனுஷருக்கு முன்பதாக நற்கிரியைகளை செய்து நீதிமானாக்கப்படுவது. நம்ம ரெண்டையும் குறித்து நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா என்னன்னா, இந்த ரெண்டு பேருமே யாரை தான் பேசியிருக்கிறாங்கன்னா, ஆபிரகாமை தான் பேசியிருக்கிறாங்க. யாரை தான் பேசுறாங்க? ஆபிரகாம் தான் பேசுறாங்க. அதான் அடுத்த குழப்பத்துக்கு காரணம். கவனிங்க, இந்த குழப்ப வேண்டிய அவசியமே இல்லை. ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான். நீங்க சொல்லப்பட்டிருக்குது
ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எத்தனை வசனத்துல? அவன் கர்த்தரை விசுவாசித்தான், ஆமா, அதை அவருக்கு நீதியாக எண்ணினான். நல்ல கவனிங்க, ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வரும்போது, இந்த வசனத்தை வாசிங்களேன். எத்தனை வயதா இருந்தான்? 86 வயது. அவன் 99 வயதா இருக்கும் போதுதான், அதாவது 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல தான் அவன் விருத்த சேதனம் பெறுகிறான். எங்க பெறுகிறான்? 75வது வயதிலே அழைக்கப்படுகிறான், 86வது வயதிலே நீதிமானாக்கப்படுகிறான். அதற்கு பிறகுதான் விருத்த சேதனம் பண்ணப்படுகிறான். ஏன் இதை படிக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கேட்டா, இதை வைத்துதான் ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் சபைக்கு எழுத ஆரம்பிக்கிறார். இப்போ உங்களுடைய வேதாகமத்தை திருப்பி கொடுங்க, நானே உங்களுக்காக வாசிக்கிறேன். இந்த வசனங்கள் நமக்கு நல்லா புரியும். ரோமர் 4:1, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி எண்ணத்தை கண்டடைந்தான் என்று சொல்வோம். ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு, ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரி பவுல் பேசுறார் இந்த இடத்துல. நீதி கிரியைகளினால் தான் ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டான் என்றால், அங்கே ஆண்டவரை குறித்து பெருமை பாராட்டுவதற்கு யாரை குறித்து தான் பெருமை பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வேத வாக்கியம் என்ன சொல்கிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கோட் பண்ணி தான் இந்த இடத்துல பவுல் சொல்றாரு, ஆபிரகாம் 86 வயதாக இருக்கும்போது, எத்தனை வயசா இருக்கும்போது? 86. அதாவது அந்த 86க்கு முன்னால 15 ஆகும்போது இன்னும் கொஞ்சம் முன்னாலே இருக்கு. அந்த காலகட்டத்திலேயே அவன் விசுவாசித்தான். ஆகவே அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் அவன் என்ன செய்யப்பட்டான்? நீதிமானாக எண்ணப்பட்டான். சரி, அதே போல நாமும் என்ன செய்ய வேண்டுமா? அதே 4ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதிக்கு வாங்க. இருபத்தி 4வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும், யார் விசுவாசிக்கணும்? வசனம் எப்படி இருக்கு? இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அப்போ பிதாவாகிய தேவன் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாய் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு பரிகார பலியாக தந்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறார். அவரை மரித்தோரிலிருந்து தேவனுடைய ஆவியானவர் அவரை உயிர்த்தெழ செய்தார். நாம் இதை விசுவாசிக்கும் போது நாம் என்னவா மாற்றப்படுகிறோமா? நீதிமானாக. அப்போ ஆபிரகாம் விசுவாசித்தான் என்பது வாக்குத்தத்தங்களை, ஆபிரகாம் விசுவாசித்தான் என்பது எதை குறிக்கிறது? வாக்குத்தத்தம். அதான் சொல்றேன், விசுவாசம் அல்லது விசுவாசிகள் பொதுவா சொல்லிட்டு போயிடக்கூடாது. ஆபிரகாம் அவனுக்கு அருளப்பட்டிருந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசித்திருந்தான். அதை குறித்து இங்க ரோமர்ல எப்படி வாசிக்கிறோம் பாருங்க. 18ஆம் வசனத்தில் எப்படி எழுதியிருக்குது? தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அதாவது பிள்ளைகளே இல்லை, ஆனா ஒரு பெரிய ஜனக்கூட்டமாக மாறுவான் என்கிற வாக்குத்தத்தத்தை அவன் என்ன செய்தானா? விசுவாசித்தானா. அடுத்து எப்படி விசுவாசித்தானா? 19ஆம் வசனத்துல அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஐயா, ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தான்.
அந்த வாக்குத்தத்தம் தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு வாய்ப்பு அற்ற நிலைமையிலையும் அவன் விசுவாசித்தான். அது அவனுடைய நீதியாக அவனுடைய கணக்கிலே வர வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நான் எதை விசுவாசிக்கணும்? ஆபிரகாமை போல ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கணுமா? நிறைய பேர் அப்படிதான் விசுவாசிகளை குழப்பிட்டு கிடக்குறாங்க. ஆபிரகாம் விசுவாசித்தான், நீ விசுவாசி, நான் உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறேன். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கும் நீ பொய் சொல்லி கொடுக்கிற வாக்குத்தத்தத்துக்கும் வித்தியாசம் இல்லையா? இங்க என்ன சொல்லி இருக்குது? அது அவனுக்காக மாத்திரமல்ல, யாருக்காக எழுதப்பட்டிருக்குது? நமக்காக எழுதப்பட்டிருக்கு. அது ஒரு எக்ஸாம்பிள். அதை சொல்லிட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும், அப்ப நம்ம எதை விசுவாசிக்கணும்? வாக்குத்தத்தத்தை. இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்து அவர் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார். தேவனுடைய வல்லமையினால், தேவ ஆவியினால் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அப்ப யோசிச்சு பாருங்களேன், இங்க நம்ம விசுவாசிக்க வேண்டிய காரியம். இதை விசுவாசிச்சோம்னா நாம் என்ன செய்யப்படுவோமோ? நாம 25 வருஷம் ரொம்ப தெளிவா இருக்கு தமிழ்ல பாருங்க. நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டிருக்கிறார். அப்போ இந்த நீதிமானாக்கப்படுவதற்கு என்னெல்லாம் சொல்லி இருக்குதுன்னா, ஒரு சில வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அப்படியே நீங்க உங்க பைபிளை பார்த்துக்குவாங்க. 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, இலவசமாய் கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறார். இதுதான் 2வது என்ன இருக்குது? இப்ப நம்ம வாஸ்து வசனம், நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? எழுப்பப்பட்டிருக்கிறார். அதே 5ஆம் அதிகாரத்துடைய முதல் வசனத்தில் பாருங்க, விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியா. அடுத்தது அதே 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. அடுத்தது 8ஆம் அதிகாரத்துல 33ஆம் வசனத்தில் இருக்குது, தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். அப்போ நீதிமானாக்கப்படுதல் என்பது வாக்குத்தத்தங்களின் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தின் அடிப்படையில் அல்ல. எந்த அடிப்படையில? இலவசமா, கிருபையா, இரத்தத்தினால, இயேசு கிறிஸ்துவின் மேல இருக்கிற விசுவாசத்தினால, அவரை உயிரோடு எழுப்பினவர் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தினால, இப்படி பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் இணைந்து நமக்கு பெற்று தந்திருக்கிற இந்த மகத்தான ரட்சிப்பை நாம் விசுவாசிக்கும் போது நாம் நீதிமான்களாக நாம் செய்யப்படுகிறோம். இந்த நீதிமானாக்கப்படுதல்னால என்னையா பிரயோஜனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து ஒவ்வொரு பாயிண்டா சொல்றேன் பாருங்க. ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதுதான், திரும்ப ஒரு முறை கேட்டுக்கோங்க. 1ஆம் வசனத்துல சொல்லி இருக்குது, தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். என்ன பெற்றிருக்கிறோம்? இல்லையா? தேவனிடத்தில் சமாதானம் பெறதுக்கு நாங்க என்ன சண்டையா போட்டுட்டோம்? ஆமா, சண்டை போட்டோம். ஆமா, அப்படிதான் இருக்கு. 10ஆம் வசனத்துல பாருங்க, நாம் தேவனுக்கு எப்படி இருந்தோம்? சத்துருக்களா இருந்தோம். கவனிக்கிறீங்களா? நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருந்தோம். இப்போ நீதிமானாக்கப்பட்டதுனால என்னவா மாற்றப்பட்டிருக்கிறோம்? சமாதானம் பெற்றிருக்கிறோம். அடுத்த 2ஆம் வசனத்துல, இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இந்த கிருபை என்பது கிருபாசனத்து அண்டையில பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம் என்று அர்த்தம். வேணா பென்சில் எழுதி வச்சுக்கோங்க. கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம் என்றால் என்ன? ஆமா, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள, மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நாம் தைரியமாய் கிட்டி செல்கிற ஸ்லாக்கியத்தை இந்த நீதிமானாக்கப்பட்ட மனிதனுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். அடுத்தது, நாம் தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். என்ன மகிமையை? தேவ மகிமை. அடுத்தது 4ஆம் வசனத்துல, தேவ மகிமையை அடைகிற மனிதனுடைய வாழ்க்கையில் உபத்திரவங்கள் வரலாம். ஆனா உபத்திரவங்கள் வந்தாலும் அவனுடைய நம்பிக்கையை அது வீணாக்காது. அதனால உபத்திரவங்களை நான் என்ன செய்றேன்? மேன்மை பாராட்டுகிறேன். அடுத்து ரொம்ப கவனிக்கணும். 5ஆம் வசனத்துல, நம்முடைய இருதயத்தில் என்ன ஊற்றப்பட்டிருக்குதோ? தேவ அன்பு. நல்ல கவனிங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின்படி அவருடைய பிரமாணங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதப்பட்டிருக்குது? அவருடைய வசனங்கள் நம்முடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருக்குது. இங்க என்ன எழுதியிருக்குது? தேவ அன்பு. அப்போ ஒரு நீதிமானாக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய இருதயம் தேவனுடைய வார்த்தையினாலும் தேவ அன்பினாலும் நிறைந்திருக்கிறது. கவனிக்கிறீங்களா? அப்போ அது வரைக்கும் பாவமும் பாவத்தின் அசுத்தத்தினால நிரப்பப்பட்டிருந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அந்த பாவத்தில் இருந்தெல்லாம் முற்றிலுமாக அவனை துடைத்தெறிந்து அந்த ஆக்கினை தீர்ப்பிலிருந்து அவனை விடுவித்து அவனுடைய இருதயத்துல தேவ அன்பையும் தேவனுடைய வார்த்தையும் வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவன் கெட்ட வார்த்தை பேச முடியுமா?
அதுக்கு பிறகு அவன் பகைக்க முடியுமா? அதுக்கு பிறகு அவன் பழிக்கு பழி வாங்க முடியுமா? அதெல்லாம் முடியாது. அதுக்கு பிறகு அவன் புது மனுஷனா மாற்றப்படுறான். அந்த தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறதுனால ஒரு வார்த்தை எப்படி எழுதியிருக்குது, கொஞ்சம் இடையூறுக்காக மனுஷங்க, ஒரு வசனத்தை வாசனை நமக்கு கொஞ்சம் புரியும். 1 கொரிந்தியர் 8:3 தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். ஆமாயா, தேவ அன்பு என்னுடைய இதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறதுனால நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன், நான் தேவனால் அறியப்பட்டிருக்கிறேன். எவ்வளவு பெரிய ஆச்சரியமான வார்த்தை தெரியுமா? இன்னைக்கு நம்ம ஒரு கேலியா இப்படி பேசுவோம், எனக்கு முதலமைச்சரை தெரியும், ஆனா முதலமைச்சருக்கு என்ன தெரியாது. ஆனா உங்களுக்கு கூட தெரியுமா? அந்த வசனம் எப்படி சொல்லுது? தேவனிடத்தில் அன்பு கூறுகிற உங்களை தேவனுக்கு தெரியும். உங்களை யாருக்கு தெரியும்? உங்களுக்கும் தேவனுக்கு தெரியும், தேவனுக்கும் யாரு தெரியும்? எவ்வளவு மேன்மையான மகத்துவமான ஒரு ஸ்தானத்துல ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறாரு. ஆனா இதெல்லாம் நம்ம கவனிக்கிறதே இல்லை பாருங்க. அப்போ தேவ அன்பு என் இதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறதுனால, அவருடைய பிரமாணங்கள் என் மனதில் வைக்கப்பட்டிருக்கிறதுனால நான் தேவனிடத்திலும் அன்பு கூறுகிறேன், தேவனால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு கூறுகிறேன். மாத்திரமல்ல, நான் தேவனால் அறியப்பட்டிருக்கிறேன். அப்போ நான் என் வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளை குறித்து நாம் பயந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் என்னை அறிந்திருக்கிறதே. எனக்கு தனியா ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா? நான் உன்னுடைய கண்ணீரை கண்டேன்னு சொல்ல வேண்டியது அவசியம் இல்லமா? கவனிக்கிறீங்களா? நம்முடைய வாழ்க்கையில அவர் உங்களை அறிந்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா நான் சந்திக்கிற எந்த சூழல்களும் அவருக்கு தெரியும். இதுக்கு ஒரு தீர்க்கதரிசி வந்து நமக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவருக்கே தெரியுமா? பக்கத்துல கை பிடிச்சுங்க, அவருக்கே தெரியுமா? நம்ம யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அடுத்தது என்ன? நீதிமானாக்கப்படுதல்னால என்ன நடக்குது? 9ஆம் வசனத்துல நான் கோவாக்கினைக்கு நினைச்சப்பட்டிருக்கிறேன், நீங்களாக்கப்பட்டிருக்கிறேன். அடுத்தது 11ஆவது வசனத்துல அவர் என்னை ஒப்புரவாக்கி கொண்டிருக்கிறார். அவர் என்ன செய்திருக்கிறாரு? அப்போ நீதிமானாக்கப்படுதல் என்பது பிதாவாகிய தேவனோடு நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு உன்னதமான ஆசீர்வாதம். இதை நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் பெற முடியாது. இது இலவசமானது, கிருபையானது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே நாம் கொண்டிருக்கிற விசுவாசத்தின் அடிப்படையிலேயே இதை நாம் பெற்றுக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்தது ரொம்ப கவனிக்க வேண்டிய மனிதன் யாருன்னா, இப்போ இதை வச்சு இதெல்லாம் யாரை வச்சு எழுதியிருக்காருன்னா ஆபிரகாம் வச்சு எழுதியிருக்கு. யாரை வச்சு எழுதியிருக்குது? ஆபிரகாம். அடுத்தது யாரை வச்சு எழுதியிருக்கிறாருன்னா தாவீது. எங்க எழுதியிருக்குது? அதே 4ஆம் அதிகாரம், ரோமர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். இங்க தாவீதுடைய விசுவாசம் என்ன? பத்சேபாள் இடத்திலே அவன் பாவத்தை நடப்பித்த பிறகு தாவீதுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமான சூழலுக்கு போயிடுச்சு. அது வரைக்கும் இருந்த தாவீதுடைய வாழ்வு வேற, அதுக்கு பிறகு இருந்த தாவீதுடைய வாழ்வு வேற. ஏன்னா அதுக்கு முன்னால அவனுடைய வாழ்க்கையில வந்த பாடுகளுக்கான காரணம் அவன் உருவாக்கப்படுவதற்காக, அவன் மேல் இருந்த தேவ நோக்கம் நிறைவேறக்கூடாதபடிக்கு சத்துரு அவனை தடுப்பதற்காக அவனுடைய வாழ்க்கையில பாடுகள் வந்துச்சு. ஆனா என்னைக்கு பத்சேபாளிடத்திலே அவன் பாவத்தை செய்தானோ அதுக்கு பிறகு அவனுடைய வாழ்க்கையில வந்த பாடுகளுக்கெல்லாம் காரணம் என்னன்னா பாவமே காரணம். இதுதான் காரணம். Consequences of sin. அம்னோன், அப்சலோம் அப்படின்னு தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில எதிரியாக வந்த காரியங்கள் எல்லாமே பாவத்தினுடைய விளைவுகள். ஆனா அந்த தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம் என்ன? அவன் பாவத்தை அறிக்கை பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட 1 வருஷம் அறிக்கை பண்ணப்படாத பாவத்தோடையே வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆண்டவர் தீர்க்கதரிசி அனுப்பி அவனை கடிந்துரைக்கிறான். ஆனா அப்படி கடிந்துரைக்கிற நேரத்தில் அவன் எழுதின சங்கீதம் 32 அதுல அவன் எழுதியிருக்கிறான், எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். ஐயா, தாவீது தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்யாமல் வாழ்ந்து ஒரு தேவனுக்கும் தேவனுடைய ஜனங்களுக்கும் ஒரு நெருக்கடியை கொடுத்த மனிதன். ஆனா பாவத்தை அறிக்கையிட்டு அவன் மன்னிப்பை பெற்றுக் கொள்ளும் போது அவன்
விசுவாசத்துல சொல்றான், எவனுடைய பாவத்தை அவனுடைய கணக்கில் வைக்காமல் இருக்கிறாரோ அவன் பாக்கியம். அவன் எந்த அடிப்படையில் சொன்னான்? லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்துல நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்டிருக்கிற பலி பிரமாணங்களின் அடிப்படையில போக்காடாக விடப்படுகிற அந்த ஆட்டுக்குட்டியானவரை மனதில் கொண்டவனாக அவன் எழுதியிருக்க வேண்டும் என்று அங்கே பசுத்த வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ, எந்த மனிதனுடைய பாவங்களை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அந்த மனிதன் பாக்கியம். இப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பாவங்களை நம்முடைய கணக்கில் வச்சிருக்கிறாரா பாக்கியம்? சொல்லுங்க. உங்களுடைய பாவத்தை ஆண்டவர் உங்க கணக்கில் வச்சிருக்கிறாரா இல்ல மன்னிச்சுட்டாரா? உங்க கணக்கில் அதை என்ன செய்யல? வர வைக்கப்படல. வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசமாக இருக்கிறவர்களுக்கு அந்த பாவத்தை கணக்கில் வர வைக்காம எதை கணக்கில் வர வச்சிருக்கிறாரா? ஐயா, குற்ற உணர்விலும் பாவத்திலும் பாவத்தினுடைய மோசமான நிலைமையில இருந்த என்ன அதை என்ன விட்டு எடுத்துட்டு அவருடைய நீதியை நம்முடைய கணக்கில வர வைத்திருக்கிறார். அப்போ ஆபிரகாமையும் தாவீதையும் இங்கு அடையாளம் காட்டி கொடுத்து அவர்கள் விசுவாசித்தார்கள், அறிக்கையிட்டார்கள். அப்படி போல விசுவாசித்து அறிக்கையிட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீதிமானாக்கப்படுதல் என்பது நேரிடுதல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இது ஒரு மனுஷனுக்கு தேவையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா தேவை. இது இருந்தால் தான் அந்த மனுஷன் பாக்கியம். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீதிமானாக்கப்பட்ட பின்பே நீங்கள் பாக்கியவானாக மாறுவீர்கள். அல்லேலூயா. இல்லைன்னா ரொம்ப கவனிக்கணும். ஒரு கட்டடத்துக்குள்ள வந்து உட்கார்ந்து ஆராதிச்சுட்டு போறதுனால நீங்க பாக்கியவான்கள் என்று சொல்ல முடியாது. அல்லது ஒரு கிறிஸ்தவ திருமணமாக நடைபெறுகிறதுனால அது பாக்கியவான்களின் திருமணம் என்று எண்ணிவிட முடியாது. எந்த மனுஷனுடைய பாவம் அவனுடைய கணக்கில் வர வைக்கப்படாதிருக்கிறதோ, அதற்கு பதிலாக தேவனுடைய நீதி வர வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மனுஷனே பாக்கியவான். அந்த மனிதனே பாக்கியவான். அதுதான் இந்த உலகத்துல ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற பெரிய சாக்கியம். அப்போ இந்த நீதிமானாக்கப்படுதலை குறித்து ஏன் இன்னைக்கு சபைகளை பேசப்படாம இருக்குது? அதுவும் ஒரு பெரிய சத்துடைய வஞ்சகம் தான் சொல்லணும். 1517ஆம் வருஷத்துல மார்ட்டின் லூத்தர் தன்னை இந்த கர்த்தருடைய வசனத்துக்கு முன்பதாக நிறுத்தி பார்த்து விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்கிற அந்த ரோமர் 1ஆம் அதிகாரம் 16, 17, 18 ஆகிய வசனங்களின் அடிப்படையில தன்னை சரிப்படுத்திக் கொள்ளும் போது அவருக்குள்ள வந்த அந்த உயிர் மீட்சி, அவர் மூலமாக தேவ சபைகளுக்குள்ள வந்த உயிர் மீட்சி 500 வருஷத்துக்குள்ள சபை அடகு வச்சிருச்சோம். தெரியல. நாம் வாழுகிற துறவு வாழ்க்கையினாலே தேவனுக்கு முன்பதாக நாம் நிற்க முடியாது. நாம் கொண்டிருக்கிற விசுவாசத்தின் அடிப்படையிலேயே நாம் அவருக்கு முன்பதாக நிற்கணும். புரியுதா உங்களுக்கு? நாம் வாழுகிற துறவு வாழ்க்கையினால, நம்ம நோம்பு இருக்கிறதுனால, வெள்ளம் இருக்கிறதுனால, நாம் முழங்கால நடக்கிறதுனால, நாம் பாத யாத்திரை போறதுனால, நாம் பொருத்தனைகளை செய்வதனால அந்த நீதியுள்ள தேவனுக்கு முன்பதாக நான் நிற்க முடியாது. நான் அவருக்கு முன்னால் நிற்கணும்னா இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து அவர் என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், அவர் எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிற போது அந்த அடிப்படையிலேயே எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் இலவசமாய் கிருபையாய், இதுக்கு யாருக்கும் நீங்க காணிக்கை விட வேண்டாம். காணிக்கை நேரத்தில் நம்ம இப்படி ஒரு அறிவிப்பை போடுறோம். என்ன சொல்றோம்? ரட்சிக்கப்பட்டவங்க தேவனுடைய பிள்ளைகள் நினைச்சீங்க காணிக்கை கொடுங்க. ரட்சிக்கப்படாதவங்களுக்கு ஒரு பரிசு இருக்குது. என்ன பரிசு இருக்குது? நீங்கள் நீதிமானாக்கப்பட முடியும். நீங்கள் எவ்வளவு பாவத்தின் அகோரத்தில் இருந்தாலும் சரி, விசுவாசினால் நிர்வாணமாக்கப்பட்டிருந்தாலும் சரி, இலவசமா கிருபையா இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுப்பதற்கு, உங்களை அலங்கரிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். அப்போ இதுதான் பிரைமரியானது, தர்மம் முக்கியமானது. பாவத்தினுடைய அந்த ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நாம் விடுவிக்கப்படுகிறோம். என் வாழ்க்கையில ஒரு ஃபேவர் உண்டாகுது. தேவ அன்பினால நிரப்பப்படுறேன், தேவனுடைய வார்த்தையினால நிரப்பப்படுறேன். இது எல்லாம் எனக்குள்ள நடக்குது. நான் எப்போ வேணாலும் கிருபாசன தண்ணியில போகிற ஸ்லாக்கியத்தை பெறேன். இயேசு கிறிஸ்து அடைந்த மகிமையை நானும் அடைவேன் என்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள உண்டாகுது. அப்போ ஒரு பாவியினுடைய வாழ்க்கையில அப்படியே ஒரு
என்ன சொல்றது, ரெஸ்டோரேஷன் நடக்குது பாருங்க. ஆண்டவருடைய கிருபை வெளிப்படுது பாருங்க. முதல்ல நான் யாரு? பாவி. உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு குஷ்டரோகியை போல அழுகி நிர்வாணமாக்கப்பட்டிருந்த ஒரு மோசமான பாவி. இப்போ என்னுடைய கண்களை சிலுவைக்கு நேராக நோக்கி பார்த்ததுனால, இயேசுவை நோக்கி பார்த்ததுனால இப்ப என் வாழ்க்கை அப்படியே மாறிடுது. இப்ப நான் புது மனுஷனா மாற்றப்படுறேன், ஒரு புது சிருஷ்டியா மாற்றப்படுறேன். என்னுடைய உள்ளத்துல தேவ அன்பு ஊற்றப்படுது. முதல்ல பகை இருந்துச்சு, இப்ப இல்ல, இப்ப தேவ அன்பு இருக்குது. முதல்ல இருதயத்துல கசப்பு இருந்துச்சு. அதே மாசம் நமக்கு தெரியும் நினைக்கிறேன். ரோமர் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 13ஆம் வசனத்துல இருந்து 18ஆவது வசனம் வரைக்கும் அங்க நம்முடைய அவயவங்களை குறிச்சு எழுதி, தொண்டை எழுதியிருக்கா, நாவு, உதடு, வாய், கால்கள், கண்கள் இருக்கா. அதெல்லாம் என்ன செஞ்சிட்டு இருந்துச்சு? அது பிரேத குழி. எப்போ? பாவத்துல கிடக்கும் போது. ஆனா இப்போ பிரேத குழி இல்ல, அது நித்திய ஜீவனை படைக்கக்கூடிய இடமா மாறிடுச்சு. நாவுகளால் என்ன செய்றாங்க? வஞ்சனை செய்றாங்க. உதடுகளால கசப்பு இருக்குது, சபிப்பு இருக்குது. கால்கள் ரத்தம் சிந்துவதற்கு தீவி இருக்கிறது. தெய்வ பயமே இல்லை. இது எல்லாம் என்னுடைய கடந்த கால வாழ்க்கையுடைய சுபாவங்கள். இப்ப எல்லாம் மாற்றம் அடைந்திருக்குது. நீதிமானாக்கப்பட்டிருக்கு. என்னுடைய வாழ்க்கையில தலையிலிருந்து கால் வரைக்கும் சுபாவத்தை ஆண்டவர் மாற்றுகிறார். அப்ப ரட்சிக்கப்பட்டிருக்கிற மனிதன் ஏன் கிறிஸ்துவினுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறவனா இருக்கிறான்னா, தகப்பன் அவர், அதனால புள்ள சுபாவத்தை வெளிப்படுத்துது. அவ்வளவுதான். மறுபடியும் பிறந்திருக்கிறவன் தகப்பனுடைய சுபாவத்தை என்ன செய்யறான்? வெளிப்படுத்துறான். என்னுடைய தகப்பன் அவர், அவருடைய சுபாவத்தை நான் என்ன செய்யறேன்? வெளிப்படுத்துறேன். ஏன் கிறிஸ்தவங்க அடிக்கிறது இல்லை? ஆமா, எல்லா கிறிஸ்தவங்களும் அடிக்கிறது இல்லை. எல்லார்ட்டையும் அந்த அந்த நினைப்புல போயிடக்கூடாது. மறுபடியும் பிறந்தவன் அடிக்கிறது இல்லை. காரணம், அவன் புது சிஷ்டியாய் மாற்றப்பட்டிருக்கிறான். அவன் என்ன செஞ்சிருக்கிறான்? புது சிஷ்டியாய் மாற்றப்பட்டிருக்கிறான். உங்களுடைய வாழ்க்கையில சுபாவ மாற்றங்கள் வந்திருக்கிறதா? பக்கத்துல உன் கையை பிடிச்சு கேளுங்க. உங்களுக்குள்ள சுபாவ மாற்றம் வந்திருக்கிறதா? என்ன சொல்றாங்க? வந்திருக்குன்னு சொல்றாங்களா, வரலங்கிறாங்க? வந்திருக்குன்னா சந்தோஷம், நீங்க பாக்கியவான்கள் சொல்லுங்க. வரலன்னு சொன்னா நீங்க ரட்சிக்கப்படணும்னு சொல்லுங்க. சொல்லுங்க. சுவிசேஷம் இங்கேயோ போய் சொல்ல வேண்டாம், பக்கத்துலேயே சொல்லுங்க. இங்கேயே ஆள வச்சு நம்ம எங்கேயோ போய் ஆரம்பிச்சு சொல்றாங்க. காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறப்பார். அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் எப்படி நடக்குது நமக்கு? சொல்லுங்க. எந்த முகாந்திரமும் இல்லை, இலவசமா கிருபையா அவருடைய ரத்தத்தினால அவருடைய அன்பினால எனக்கு கிடைக்குது. நான் என்ன பண்றேன்? நான் இதெல்லாம் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாவங்களுக்காக, என்னுடைய ஆக்கினை தீர்ப்புக்காக எனக்கு பதிலாக மரித்தார் என்று நான் விசுவாசிக்கும் போது, அவரை மரித்தோரிலிருந்து, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து தேவனுடைய ஆவியின் வல்லமை நான் எழுப்பப்பட்டார் என்பதை நான் விசுவாசிக்கும் போது நான் என்ன செய்யப்படுகிறேன்? எழுந்திருக்கலாமா?